நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையிலும் கூட நாம் ஒரு புதிய கல்வி ஆண்டிலே வந்திருக்கிறோம். ஒருவேளை கடந்த விடுமுறை நாட்களை நினைத்து பார்க்கும்போது அவைகள் நமக்கு சந்தோஷமானதாக, ஆசீர்வாதமானதாக, ஊழிய ஈடுபாடுகள் நிறைந்ததாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் திட்டமிட தவறினால் தவறுகிறதற்கு திட்டமிடுகிறோம். எனவே சரியானபடி திட்டமிட்டு இருப்போமானால் கடந்த விடுமுறை நாட்கள் அர்த்தமுள்ளதாக, ஆசீர்வாதமானதாக நமக்கு அமைந்திருக்கும். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 23 35 வரை நாம் தியானிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த பகுதிகள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தாவீதினுடைய சந்ததியிலே தேவன் தமக்கு வாக்கு தத்துவத்தின்படியே மேசியாவை எழுப்பினார் என்று சொல்லி இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவனுடைய சந்ததியிலே தேவன் வாக்குப்படி என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கின்றன. விசேஷமாக தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற மேசியா வருவார் என்று சொல்லி அவரை குறித்து வேறு சில விளக்கங்கள் அல்லது வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈசா எனும்போது தாவீதுடைய தகப்பன் ஈசா, அவருடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பும் அல்லது ஒரு கிளை எழும்பும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேர் என்று சொல்லியும் மேசியா குறிப்பிட பண்ணுகிறார். பின்னதாக நாம் பார்க்கும்போது எரேமியாவிலே அவர் ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாயிருந்து ராஜரிகம் பண்ணி நீதியையும் நியாயத்தையும் நடப்பிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே வரப்புகிற மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொன்ன வார்த்தைகள். அந்த நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. நமது நீதியாக இருக்கிற கர்த்தர். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையான காரியம் கர்த்தர் நமது நீதியாக இருக்கிறார். நம்முடைய சொந்த நீதி, சொந்த பக்தி, சொந்த மத முயற்சிகள் எல்லாமே அழுக்கான கந்தை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற அந்த நீதி நமக்கு ஆடையாக நம்மை மறைக்கிறது, நம்மை பரிசுத்தவான்களாக காட்டுகிறது. நீதியின் கிளை என்று சொல்லுகிறது. அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லி அநேகர் கூப்பிடுகிறார்கள். அந்த குருடர் கூட பார்க்கும்போது தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரக்கம் என்று சொல்கிறார்கள். அது சுவிசேஷத்தில் திரும்ப திரும்ப வருகிற ஒரு பதமாக ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டிலாக கொடுக்கப்படுகிறது. மனுஷகுமாரன் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் அடிக்கடி சொல்கிறார், சன் ஆஃப் மேன் என்று சொல்லி. ஆனால் தாவீதின் குமாரன் என்பது மற்றவர்கள் அவரை குறித்து அழைப்பது. ஆனால் ஆண்டவர் பரிசேயரோடு கூட சொல்லும்போது அவர் சொல்கிறார், தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி? எனவே தாவீதுக்கும் அவர் ஆண்டவர் தான். எனவே தாவீதின் குமாரன் என்பது ஒரு வழக்க சொல்லாக இருந்தாலும் கூட உண்மையாகவே அவர் தாவீதின் குமாரன் அல்ல, தேவனுடைய குமாரன் என்பதை இங்கே காண்பிக்க விரும்புகிறார். லூக்காவில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும்போது அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். He was considered as the son of Joseph. அவர் யோசேப்பின் குமாரன் அல்ல, சரீர பிரகாரமாக குமாரன் அல்ல, ஆனால் வழக்கத்தின்படி அல்லது அந்த வம்ச வரிசையின்படி யோசேப்பின் குமாரனாக அழைக்கப்படுகிறார். அதே போலதான் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டாலும் தாவீதுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை எழும்ப பண்ணுகிறார். ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருவது தேவனுடைய திட்டம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து தேவன் சொல்கிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னாலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் தனக்கு மாத்திரம் ஒளி கொடுப்பவர்களாக இல்லாதபடிக்கு ஜாதிகளுக்கு ஒளியை கொடுப்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடத்திலே பேசும்போது குறிப்பிடுகிறார், ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது,
ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. ஸோ ஆண்டவருடைய திட்டம் யூதர்கள் மூலமாக அல்லது இஸ்ரவேல் மூலமாக முழு உலகத்துக்கும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுப்பது. ஆசிரியர்கள் போல அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், முழு உலகத்துக்கும் ரெப்ரசன்டிங் மேன் டு காட். அப்படிப்பட்ட விதத்தில் அவருடைய பங்கு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படும் முன்னதாக யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அவருடைய செய்தி முக்கியமாக என்னவா இருந்தது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பின்னதாக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போதும் கூட அவர் குறிப்பிட்ட முக்கியமான வார்த்தை மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக மிக அடிப்படையான ஒன்று. பல நேரங்களிலே நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். அப்படியே வரும்போது நானும் கூட கிறிஸ்தவன் என்று சொல்லி நம்மை நினைத்து கொண்டு வந்துவிட வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் எந்த பின்னணியாக இருந்தாலும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார் என்பதை தனிப்பட்ட விதமாக நம்பி சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இதைத்தான் யோவான் 1:12 பார்க்கிறோம். இந்த மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு பல நேரங்களிலே ஏதோ ஒரு கூட்டத்திற்கு போகிறோம், வேறு எக்ஸைட்டட் அபவுட் இட். ஆண்டவரனுடைய ஜெபத்தை கேட்டார், எனவே நான் கிறிஸ்தவனாக மாறினேன் அல்லது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறினேன் என்ற எண்ணத்தோடு கூட நாம் இருப்போமானால் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்காது. மனம் திரும்புதல் அவசியமான ஒரு காரியம். பாவங்களை அறிக்கிட்டு மனம் திரும்புதல். அப்படி வரும்போது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்ட விதமாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பு, புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில இந்த மனம் திரும்பின அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கலாம். யோவான் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுடைய வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை 30-35 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்திருக்கலாம். நமக்கு தெரியும், அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டு சிறைச்சாலையிலே சிரச்சேதம் பண்ணப்பட்டு இறந்து விட்டார். ஒருவேளை அவருடைய வாழ்க்கை உலக பார்வையிலே ஐயோ இந்த வயதிலே இறந்து விட்டாரே என்று முடிவில்லாத அல்லது நிறைவில்லாத வாழ்க்கை என்று சொல்லி மக்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது நிறைவான ஒன்றாக இருக்கிறது. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேறுகிற போது அவர் வந்தார், ஆண்டவரை அறிமுகப்படுத்தினார், அவருடைய நோக்கம் நிறைவேற்றி அவர் கடந்து செல்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் பணிவிடை ஓட்டத்தை துவங்கி இருக்கிறோமா என்று சொல்லி யோசிப்போம். ஏதோ நானும் வந்தேன், இருப்பேன், வாழ்வேன், மறிப்பேன் என்று அல்ல. என்னுடைய பணிவிடை ஓட்டம், ஊழிய பாதையை நான் துவங்கி இருக்கிறேனா? எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? உலக மக்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வகையிலே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன்? எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஊழிய பொறுப்புகளை நாம் அறிந்து நிறைவேற்றுகிறோமா? அல்லது எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக பணம் சேர்க்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், பணத்தை சேமித்து வைக்க வேண்டும், இவைகளே என்னுடைய நோக்கமாக இருக்கிறதா? அல்லது என்னுடைய பணியிலே உயர வேண்டும், படித்து பெரிய ஆளாக மாற வேண்டும், இப்படிப்பட்ட நோக்கங்கள் மட்டும் இருக்கிறதா? அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்பதை நாம் அனுதினமும் யோசித்து பார்ப்பது அவசியமான காரியம். தன்னை குறித்து சொல்லும்போது அவர் தெளிவாக சொல்லுகிறார் யோவான், நான் அவர் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வார்த்தையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மிக தெளிவாக தன்னுடைய பகுதியை குறித்து சொல்கிறார். நான் யார், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் என்று சொல்லி முதலாவது அறிந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமா என்று சொல்லி யோசிப்போம். யோவானுக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் கிடையாது. பல நேரங்களிலே ஒருவேளை இந்த செல்ஃபி கல்ச்சரில் இருக்கிற மக்களை நாம் பார்க்கும்போது அங்கே ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கிறது. என்னை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை நானே அறிமுகப்படுத்த வேண்டும், என்னை நானே பிரபலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே
ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஸ்டேட்டஸ் போட வேண்டும், இன்ஸ்டாகிராமில் என்னுடைய படம் வர வேண்டும் என்ற விதத்திலே நம் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்றால் வி வாண்ட் டு ஷோ அவர் ஐடென்டிட்டி. நான் யார் என்பதை நமக்கு குழப்பமாக இருப்பதனாலே இதை காட்டுகிறோம். ஒருவேளை நம்முடைய ஹேர் ஸ்டைல் அல்லது ட்ரெஸ் இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவுமே பல நேரங்களில் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருப்பதனாலே வித்தியாசமாக வேறுபட்ட விதங்களிலே நாம் மக்களுக்கு காட்சியளிக்க விரும்புகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு யோவானுக்கு தான் யார் என்று தெரிந்தது, தன்னுடைய வாழ்க்கை நோக்கமும் தெரிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் என்று அறிந்திருப்போமானால், என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன என்று அறிந்திருப்போமானால் குழப்பங்கள் வராது, உறவுகளிலே விரிசல்கள் வராது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்போம், மற்றவர்களை நம்மை விட பெரியவர்களாக யோசிப்போம். ஸோ யோவான் தன்னுடைய பங்கை அந்த விதமாக நிறைவேற்றினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அவர்கள் அறியாதபடியினாலே சிலுவையில் அறைந்தார்கள். வேதத்தை அவர்கள் வாரந்தோறும் வாசித்தார்கள். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் வேதம் வாசிக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளை அறியாமல் போனார்கள். நான் வேதத்தை வாசிக்கும் போது ஹவ் இஸ் மை ரெஸ்பான்ஸ்? நான் எந்த விதத்திலே நான் அதற்கு பதில் கொடுக்கிறேன்? ஏதோ கடமைக்காக வாசித்து விட்டு கடந்து போகிறேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கலாம். அவரிடத்தில் எந்த விதமான தவறும் இல்லாத போதும் யூத தலைவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் மூலமாக மேசியாவை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நோக்கத்தின்படி அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவரை இவர்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகள் சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட திரும்பி வருகிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லி தைரியத்தோடு கூட அப்போஸ்தலர் சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார், இன்று உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லி மரணத்தினாலே அவரை கட்டக்கூடாதிருந்தது. எனவே பரிசுத்தரின் அழிவை காணப்பட்டீர் என்று சொல்லுவதனாலே மரணத்தோடு கூட அப்படியே வாழ்க்கை முடியவில்லை, உயிர்த்தெழுந்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய காலத்திலே தேவனுடைய சித்தப்படி ஊழியம் செய்த பின்பு கடந்து போனார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய காலத்திலே, நம்முடைய வருடங்களிலே ஆண்டவரை அறிந்து நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறோமா என்று சொல்லி யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வரும் தருணங்களை நான் பயன்படுத்துகிறோமா? சமீபத்திலே போன வாரத்தில் 29ஆம் தேதி திருச்செந்தூரிலே அங்கு உள்ள கோவிலிலே நடந்த ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தோம். பக்கத்தில் இருந்த மண்டபத்திலே வரவேற்பு இருந்தது. அந்த கோவில் மண்டபம் இவைகளெல்லாம் பார்க்கும்போது, அங்கே நிரம்பி இருந்த ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கும்போது அதுக்கு சற்று வித்தியாசமானதாக இருந்தது. அந்த அவைகள் நம்முடைய மனதை நெருடக்கூடியதாக இருந்தது. அங்கே இருந்தபோது என்னுடைய மனைவி சசி ஜெபராஜ் அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முடிந்தது. அந்த திருமண சூழ்நிலையிலே, அந்த வரவேற்பு சூழ்நிலையில வந்திருந்த கிட்டத்தட்ட எல்லோருமே புற மதத்தினர். நாங்களும் இன்னொரு குடும்பமும் என்று சொல்லி நினைக்கிறேன், கிறிஸ்தவத்திலிருந்து வந்தவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உறவினர்களுக்கு அநேகருக்கு அந்த மண்டபத்திலும் நாங்கள் திரும்பின பஸ்ஸிலும் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ போல ஒரு பெரிய ஆட்டோ எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கொண்டிருந்தோம். வரும்போது வழியில் 2 லேடி போலீஸ் நிறுத்தி எங்களுடைய ஆட்டோவிலே ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்கள். அந்த 2 பேரும், ஒரு சீனியர் அண்ட் ஜூனியர் 2 பேரும், அந்த இருவருக்கும் கூட சசி அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே இரவிலே நாங்கள் பயணம் பண்ணி வரும்போது தூத்துக்குடியிலிருந்து விருதுநகர் வரை வந்த ஒரு கல்லூரி மாணவன், அவன் என்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கும் கூட ஆண்டவரை பற்றி சசி ஜெபராஜ் சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். எனவே வாய்ப்புகள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நாம் விழிப்பாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் அவரை பற்றி அறிவிக்க தேவன் நமக்கு உதவுவார். அப்படி இல்லை என்று சொன்னால் வாய்ப்புகள் கடந்து போகும், நம்முடைய வாழ்க்கையும் கூட வீணான ஒன்றாக இருக்கும். யோவான் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து நிறைவேற்றினான். நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து நிறைவேற்றுவது அவசியமான காரியம். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறோமா அல்லது தவற விட்டு கொண்டிருக்கிறோமா? நாம் அப்படி தவற விடும்போது நாம்
சந்திக்காமல் அலட்சியப்படுத்தி விட்ட அதே நண்பர்கள், உறவினர்கள் நித்திய நரக ஆக்கினைக்கு போவது நிச்சயமான காரியம். அதற்கு நான் காரணமா என்று சொல்லி யோசிப்போம். நித்திய நரகம், மோட்சம் என்று ஒன்று உண்டு என்று நம்புவோமானால் நித்திய நரகமும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதனுடைய சீரியஸ்னஸ் நம்ம உணர்ந்தவங்களாக நம்முடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு, நம்மோடு கூட வேலை செய்பவர்களுக்கு இந்த நாளிலே கூட ஆண்டவரே வாய்ப்பு தாரும் உம்முடைய அன்பை அறிவிப்பதற்கு என்று கேட்கும்போது கத்தர் வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். இன்று யோசிக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் மூலமாக ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க நான் தயாராக இருக்கிறேனா, அல்லது பலர் நித்திய நரகத்திற்கு செல்ல நான் காரணமாக அமைந்து விடுகிறேனா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை நினைத்து அதை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ அண்ணன். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். நேசிக்க